போடா லூசு. ஐயையோ ஐயையோ வாய பறக்கு. ஏம்மா 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 சிப்பா யக்கு. மலரோட பாட்டி ஒரு வாட்டி சொன்னுச்சு, 40 வயசுக்கு மேல உயிரோட இருக்கிறவன்லாம் ரவுடியே இல்லைன்னு. என்னப்பா உனக்கு வலையெல்லாம் போட்டுக்கிறாங்க? உனக்கு வளகாப்பா? நான் கைதி. 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் கைடு. பாடத்தினை புரிந்து கொள்ள உரையாடல் வடிவில் ஸ்டடி மெட்டீரியல். விடைகளை ஞாபகம் வைத்துக் கொள்ள மெமரி டிப்ஸுடன் கூடிய பிராக்டிஸ் மேனுவல். தேர்வுக்கு இதிலிருந்து தான் கேள்விகள் வரும். 10ஆம் வகுப்பு படிக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுங்கள் புரந்தூர் புக்ஸ் அண்ட் கைட்ஸ். வெல்கம் டு சினிமா திஸ் வீக். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். என்ன செய்திகள்? ஆதிக் ரவிச்சந்திர சார் தான் அஜித்குமார் சாரோட அடுத்த படத்தை டைரக்ட் பண்ண போறாரு. ஆனால் இந்த படத்தோட ப்ரொடியூசர் யாருங்கிறது ஃபிக்ஸ் ஆகலங்கிற மாதிரி நம்ம லாஸ்ட் ஷோவில் சொல்லியிருந்தோம். இப்போவாச்சு அந்த படத்தோட ப்ரொடியூசர் ஃபிக்ஸ் ஆனாங்களா இல்லையா சார்? அந்த படத்தை யார் தயாரிக்க போகிறாங்க அப்படின்னு ஏதோ க்ளூ கிடச்சி தான் இந்த கேள்வி நீ கேட்டிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த படத்தை ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் தான் தயாரிக்க போகிறாருன்னு ஏற்கனவே செய்திகள் வந்தது. ஆனால் சமீப காலமாக அந்த செய்திகள் கொஞ்சம் அடங்கி போயிடுச்சு. ஏன்னா அஜித் மிகப்பெரிய சம்பளம் கேட்டார், அது ராகுல் ஒத்துக்கலை அப்படின்ற மாதிரிலாம் கூட சில வலைதளங்களில் செய்தி போட்டிருந்தாங்க. ஆனால் இப்போ அந்த படத்தை தயாரிக்க போகிறது ராகுல் தான் அப்படின்றது முடிவாயிடுச்சு. ராகுலுக்கு அஜித்துக்குமார் நட்பு இருக்க, அது ரொம்ப ஸ்ட்ராங்கான நட்பு. போனி கபூர் அஜித்குமார் வச்சு படம் எடுத்த போது அந்த படங்கள் எல்லாத்துலேயும் முக்கியமான பொறுப்பேற்று அந்த படங்கள் எல்லாம் முடித்தவர் விநியோகித்தவர் பார்த்தா நம்ம ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் தான். அதனால் அவருக்கும் அஜித்துக்கும் ஒரு பாண்டிங் இருக்குது. அதனால தான் ராகுலுக்கு ஏதாவது ஒரு பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் ரொம்ப நாளாகவே இருக்கார் அஜித். அதுதான் இப்போ பலிச்சிருக்கு. அந்த படத்தை ராகுல் தான் தயாரிக்க போகிறாரு. அது முடிவாயிடுச்சு. ரஞ்சித் சார் டைரக்ஷனில் வேட்டுவம் படத்தோட ஷூட்டிங் சீன் அப்போது நம்ம ஸ்டன் மாஸ்டர் மோகன்ராஜ் உயிரிழந்துட்டாரு. ஸோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற விதமாக நம்ம ரஞ்சித் சார் அவங்க குடும்பத்துக்கு 20 லட்ச ரூபாய் கொடுத்துருந்தாங்க. இதுக்கு நடுவில் அக்ஷய்குமார் 650 ஸ்டன் கலைஞர்களுக்கு இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்துருந்ததா நியூஸ் வந்திருந்தது. ஹிந்தியில் இருக்க ஸ்டன் கலைஞர்கள் மட்டுமா இல்லை சவுத்தில் இருக்க ஸ்டன் கலைஞர்களுமா சார்? அக்ஷய்குமார் 650 ஸ்டன் கலைஞர்களுக்கு இன்சூரன்ஸ் பண்ணார் அப்படின்ற செய்தியே உண்மையாக இருக்க வாய்ப்பில்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ஸ்டன் கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு இன்சூரன்ஸ் நிறுவனமும் அவங்களுக்காக இன்சூர் பண்ண தயாராக இல்லை. அதுதான் முக்கியமான விஷயம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்டண்ட் கலைஞர்கள் ஸ்டண்ட்டு சீன் எப்படி நடிக்கிறீங்க, அது உயிரை பணம் வச்சு நடிக்கிற காட்சி அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சு தான் நீங்கள் நடிக்கிறீங்க. ஆக உங்களுக்கு அந்த ஒரு அப்படி ஆபத்து இருக்குது அப்படின்னு நல்லா தெரியும். இன்சூரன்ஸ் யார் கொடுப்பாங்க? எதிர்பாராத விதமாக நடக்கிற ஆக்சிடெண்ட்டும் கொடுப்பாங்க. நீங்கள் துணிஞ்சு அந்த உயிருக்கு ஆபத்து இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு அதில் நடிக்கிறீங்க. அப்படி இருக்க உங்களுக்கு எப்படி இன்சூரன்ஸ் கொடுக்க முடியும் அப்படின்னு இன்சூரன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் கேட்குறாங்க. இதை பற்றி ஏற்கனவே பார்த்தா பாராளுமன்ற உறுப்பினரான திருச்சி சிவா பாராளுமன்றத்திலே அதை பற்றி பேசினார். ஆனாலும் அதுக்கு இன்னி வரைக்கும் ஒரு தீர்வு வரல அப்படின்றது தான் உண்மை. அதனால் இந்த ஸ்டண்ட் கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் இன்சூரன்ஸ் அப்படின்றது எட்டாக்கனியாக இருக்குது அப்படின்றது தான் உண்மை. இப்போ இந்த ஸ்டண்ட் யூனியனில் என்ன பண்ணுறாங்கன்னா, கொஞ்சம் நிதி சேர்த்து வச்சுருக்காங்க. அந்த நிதியிலேருந்து இந்த மாதிரி ஸ்டண்ட் கலைஞர்கள் பாதிக்கப்படும் போது அவங்களுடைய மருத்துவ செலவுக்கெலாம் உதவி பண்ணுறாங்க. இதெல்லாம் கேள்விப்பட்ட போது என் மனசுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுந்தது. பொதுவாக இப்போ திரைப்படங்களில் பார்த்தோம்னா எல்லா கதாநாயக நடிகர்களும் ஆக்ஷன் சீக்வன்ஸ் உள்ள படங்கள் தான் நடிக்கணும்னு நினைக்கிறாங்க. 2 படம் நடித்தாங்கன்னா போதும். 3ஆவது படத்தில் கையில் ஒரு பக்கம் அருவாள், இன்னொரு பக்கம் துப்பாக்கி. ஏன்னா ஆக்ஷன் படத்தில் நடிக்கிற ஹீரோக்களுக்கு தான் மிகப்பெரிய வரவேற்பு இருக்குது. அவங்களுடைய சம்பளம் தான் மிகப்பெரிய அளவில் உயருது. அவங்களுடைய படங்களை தான் ரசிகர்கள் விரும்பி பார்க்குறாங்க. அதனால் எல்லா கதாநாயக நடிகர்களுக்குமே ஆக்ஷன் சீன்ஸ் நடிக்கணும்னு ஆசை இருக்குது. ஆனால் இந்த கதாநாயகர்கள்லாம் அப்படிப்பட்ட ஆக்ஷன் சீனில் நடித்து கைத்தட்டல் வாங்குறதுக்கு காரணம் யார்? முக்கியமான காரணம் இந்த ஸ்டண்ட் கலைஞர்கள். இவங்க உயிரை பணையை வச்சு அந்த காட்சி நடிக்கிறாங்க. அதில் தான் அவங்களுக்கு அந்த கைத்தட்டல் கிடைக்குது. அப்படி இருக்கும்போது இவங்க ஒரு விபத்தில் சிக்கிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு மருத்துவ செலவு கூட பணம் இல்லாமல் அவங்க தவிக்க விடுறது எந்த வகையில் நியாயம்? முன்னெல்லாம் பார்த்தோம்னா தமிழ் சினிமா கதாநாயகர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சில லட்சங்களில் சம்பளம் ஆகிட்டு இருந்தாங்க. அப்போ உங்களுக்கு பெருசாக அளவில் உதவி செய்ய முடியல அப்படின்றது கூட பரவாயில்ல. இன்றைக்கி 2வது வரிசையில் இருக்க கதாநாயகருடைய சம்பளமே பார்த்தா 10லேருந்து 30-40 கோடி வரைக்கும் இருக்குது. முதல் வரிசை கதாநாயகருடைய சம்பளம் 100க்கும் மேற்பட்ட கோடியில் இருக்குது. அந்த வரிசையில் ஒரு 20 கதாநாயகர் குறைஞ்சபட்சம் இருக்காங்க. ஆளுக்கு 1 கோடி ரூபா கொடுத்தாங்கன்னா 20 கோடி ரூபாய். அந்த 20 கோடி ரூபா ஒரு கார்பஸ் ஃபண்டாக வச்சுக்கிட்டு அதுலேருந்து வர்ற வட்டியை ஆபத்தான ஸ்டண்ட் காட்சிகள் நடிக்கிற கலைஞர்கள் பாதிக்கப்படும் போது அவங்களுடைய மருத்துவ செலவுக்கு உதவுறதுக்குலாம் அது பயனுள்ளதாக இருக்கும். இதுக்கான கோரிக்கையை ஸ்டண்ட் கலைஞர்கள் சங்கம் நடிகர்கள் சங்கத்தை நோக்கி வச்சாங்களா அப்படின்னு தெரியல. இப்போ கூட அது தாமதம் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்டண்ட் கலைஞர்கள் சங்கம் ஒரு அறிக்கை வெளியிடலாம். கதாநாயக நடிகர்கள் தான் எங்களை பாதுகாக்கணும், ஏன்னா நாங்கள் உயிரை கொடுத்து நடிக்கிறது உங்களுக்காக தான், அதனால் நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு ஒரு அறிக்கை கொடுத்தாங்கன்னா கூட நல்லாயிருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா
நம்முடைய ஹீரோக்களை பொறுத்த வரைக்கும் பலதரப்பட்ட உதவிகள் செஞ்சு தான் இருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு விஜய் சேதுபதி எடுத்துக்கிட்டோம்னா பெப்சி தொழிலாளர்களுக்கு வீடு கட்டணும்னா உடனே ஒரு கோடி ரூபாய் நிதி கொடுத்தாரு. இது மாதிரி பல பேர் வெளியில் தெரியாமல் கூட இது மாதிரி பல கலைஞர்கள் உதவி பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் முறையாக இவங்க போய் இதை அணுகினாங்கன்னா நிச்சயமாக இது சாத்தியம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இப்போ ஸ்டண்ட் கலைஞர்கள் சங்கம் தான் இதை பற்றி யோசிக்கணும். இதில் எனக்கு இன்னொரு டவுட் சார். நார்மலாக ஒரு ஷூட்டிங் சீனில் ஆம்புலன்ஸு அந்த மாதிரிலாம் இருக்காதா சார்? ஸ்டன் சீன்ஸ்லாம் நடக்க போது ஃபயர் இன்ஜினு இதெல்லாம் வைக்கணும் அப்படின்றது சட்ட விதி. பெரும்பாலும் பெரிய பெரிய படங்களில் வைக்கிறாங்க, ஒரு சில படங்களில் வைக்கிறது இல்லை. நீ சொன்ன மாதிரி இந்த விஷயத்துலையும் ஸ்டண்ட் கலைஞர்கள் இன்னும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா உயிரை பணம் வச்சு ஒரு காட்சி நடிக்கிறாங்க, அப்போ அதுக்கான பாதுகாப்பு முக்கியம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு பக்கம் ஆம்புலன்ஸ், ஒரு பக்கம் டாக்டர், இன்னொரு பக்கம் ஃபயர் இன்ஜின், இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் அது மாதிரியான படப்பிடிப்பில் கலந்து கொள்வோம் அப்படின்னு இவங்க ஒரு விதி வகுத்துக்கிட்டாங்கன்னா கூட தப்பு கிடையாது. ஏன்னா இதுக்கு செலவாகிற தொகை இருக்க அது ஒன்றும் பல லட்சங்கள் கிடையாது, சில ஆயிரங்கள் தான். ஒரு 30-40,000 ரூபா இருந்தால் இதெல்லாம் சமாளிச்சிடலாம். அது மாதிரி வசதிகள் இருந்ததுன்னா அந்த ஸ்டண்ட் கலைஞருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா உடனடியாக அவருக்கு ஒரு சிகிச்சை கொடுக்க முடியும் இல்லையா? அதனால் இதை வலியுறுத்தணும் அவங்க, அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சார் நான் இன்னொன்று கேட்குறேன் சார். நான் சூர்யா சாரோட பெரிய ஃபேனுன்னு உங்களுக்கு அவ்வளோ பெரிய ஃபேன். ஸோ அவரை பற்றின ஏதாவது செமையான அப்டேட் ஏதாவது இருக்கா சார்? நான் இப்போ சொல்ல போகிறத விட சூர்யா பற்றி செமையான அப்டேட் எதுவுமே இருக்க முடியாது அப்படின்னு தான் உண்மை. சூர்யா ரசிகர்கள் எல்லாருக்கும் சூர்யாவுடைய ஒரு கனவு படமாக இருந்தது அப்படின்னா அது வாடிவாசல் திரைப்படம் தான். அப்படி ஒரு படம் உருவாக போகிறதில்லை. ஏன்னா வெற்றிமாறனும் சூர்யாவை ஏற்கனவே பேசி இதை பற்றி முடிவெடுத்தாங்க. சூர்யா அந்த படத்தில் விலகிட்டார் அப்படின்னு நம்முடைய சினிமா டிஸ்ட்ரிக்ட் நிகழ்ச்சியை நம்ம சொல்லியிருந்தோம். அதை தொடர்ந்து தான் அவர் சிம்புவோட படம் பண்ண போகிறார் அப்படின்லாம் செய்திகள் வெளியாச்சு. இப்போ அந்த ப்ராஜெக்ட்டுக்கு மீண்டும் உயிர் வந்திருக்கு. வெற்றிமாறனும் சூர்யாவும் சேர்ந்து வாடிவாசல் திரைப்படத்தை உருவாக்க போகிறாங்க. சூர்யா வாடிவாசல் படத்தை நடிக்க ஒத்துக்கிட்டாரு. எப்போ அந்த படத்துடைய படப்பிடிப்பு ஆரம்பிக்க போகுது அப்படின்றத ரெண்டு பேரும் பேசி முடிவு பண்ணணும். தமிழில் யானை கட்டி தீனி போடுறது அப்படின்னு ஒரு பழமை உண்டு. வாடிவாசல் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அதில் முக்கியமான கதாபாத்திரம் மாடு. அந்த படத்துக்காக மாடை வாங்கி தேனியில் கடந்த 3-4 வருடங்களாக பராமரிச்சுட்டு இருக்காரு தானு. அதுக்கு லட்சக்கணக்கில் செலவு பண்ணிகிட்ருக்காரு. இப்போ அதுக்கெல்லாம் தீர்வு வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். சூர்யா அரசியலுக்கு இதை விட சிறந்த செய்தி இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். வெற்றிமாறன் சார் ஆல்ரெடி சிம்புவோட இணைஞ்சு ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரே சார், அந்த படம் முடிச்சுட்டு வாடிவாசல் படத்துக்கு வருவாரா இல்லைன்னா 2 படத்தையுமே சைமல்டேனியஸாக பண்ணுவாரா சார்? பல பத்திரிகைகள் கூட செய்தி வந்துக்கிட்டே இருக்குது. சிம்பு படத்தினுடைய படப்பிடிப்பு மிக வேகமாக நடந்துக்கிட்டு இருக்குது. இது ஒரு குறுகிய கால தயாரிப்பாக கூட வரும்போது இருக்குது. ஏன்னா ஏற்கனவே எழுதி வச்ச கதை அப்படின்றனால எந்த தயக்கம் இல்லாமல் படப்பிடிப்பு நடக்குதுன்னு. ஆனால் உண்மை என்னென்னா சிம்பு படத்தினுடைய படப்பிடிப்பு நடக்கவே இல்லை அப்படின்றது தான். சிம்பு படத்துக்கு எங்கேருந்து தான் பிரச்சனை வரும் அப்படின்னு தெரியல. அவருடைய ஒவ்வொரு படத்துக்கும் பார்த்தீங்கன்னா பல்வேறு தரப்புலேருந்து எங்கேயாவது பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது. இத்தனைக்கும் வெற்றிமாறன் இயக்கத்தில் அவர் நடிக்க போகிற படம் இருக்கு. அந்த படத்தை அனௌன்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு ப்ரொமோ வீடியோ கூட எடுத்து முடிச்சிட்டாங்க. அதுக்கான டப்பிங்லாம் கூட சிம்பு பேசிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் அந்த படத்தினுடைய படப்பிடிப்பை தொடர முடியலைன்னா அதுக்கு பல்வேறு சிக்கல்கள் காரணம். இன்னும் சரியாக சொல்லணுன்னா அது ஒரு இடியாப்ப சிக்கல் அப்படின்னு தான் சொல்லணும். அத்தனை சிக்கலையும் தீர்த்தா தான் அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு நடக்கும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை தான் இப்போ இருக்குது. இந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு எப்போ தொடங்க போகுது அப்படின்றது காலத்தின் கையில் தான் இருக்குது. நித்திலன் சுவாமிநாதன் சார் டைரக்ஷனில் ஆல்ரெடி மகாராஜா படம் ரிலீஸ் ஆயிருந்தது. இந்த படத்துக்கு ரசிகர்கள் மத்தியில் ஒரு பெரிய வரவேற்பு இருந்தது கூட சொல்லலாம். அதுக்கடுத்து தான் நித்திலன் சுவாமிநாதன் சார் மகாராணின்ற படத்தை டைரக்ட் பண்ண போகிறதா ஒரு நியூஸ் வந்திருந்தது. அந்த படத்தில் நம்ம நயன்தாரா மேம் தான் நடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஒரு சைடு நயன்தாரா மேம் மூக்குத்தி அம்மன் 2 சிரஞ்சீவி சாரோடலாம் இணைஞ்சு நடிஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் இந்த படத்தில் எப்போ அவங்க நடிக்க போகிறாங்க அப்படின்ட்டு யோசிக்க போதா தெரிய வந்தது. இப்போதைக்கு அந்த படத்தை ட்ராப் பண்ணியிருக்காங்கன்ற ஒரு நியூஸ் வந்திருந்தது. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் ட்ராப் அப்படின்னா நித்திலன் சுவாமிநாதன் மீண்டும் விஜய் சேதுபதியோட சேர்ந்து தான் ஒரு படம் பண்ணுவார் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க 2 பேரும் சேர்ந்த அந்த காம்பினேஷன் இருக்குல்ல, மகாராஜா அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சது மட்டும் இல்லாமல் 2 பேருக்கும் நல்ல பேரையும் வாங்கிட்டு வந்தது. சைனாவில் பார்த்தா அந்த அளவுக்கு வசூல் பண்ண படம் அது. அதனால் 2 பேரும் சேர்ந்து மீண்டும் பணியாற்றக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். சம்மர் சீசன் வின்டர் சீசன் மாதிரி சினிமாவில் இப்போ ஃபேமிலி சீசன் நினைக்கிறேன் சார். உண்மைதான். இப்போ ரீசெண்டாக நிறைய ஃபேமிலி படம் ரிலீஸ் ஆகுறது மட்டும் இல்லாமல் அந்த படம் ஹிட்டும் ஆகுது சார். உண்மைதான். உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா விஜய் சேதுபதியுடைய கரியரில் பல வெற்றி படங்கள் அவர் கொடுத்துருக்காரு. ஆனாலும் இது வரைக்கும் விஜய் சேதுபதி நடித்த படங்கள்லேயே மிக அதிகமான வசூலை ஓப்பனிங் டேயில் முதல் நாள் பெற்ற படம்னா அது தலைவன் தலைவர் அப்படின்னு தான் ரிப்போர்ட் வந்துட்டுருக்கு. அந்தளவுக்கு இந்த படத்துக்கு வரவேற்பு கிடைச்சிருக்குன்னா அதுக்கு முக்கியமான காரணம் நீ சொன்ன மாதிரி ஒரு ஃபேமிலி பிக்சராக அந்த படம் இருக்கிறது தான். பாண்டியராஜை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே இந்த குடும்ப படங்கள் எல்லாம் கையாளுறதுல ஒரு வல்லவர் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்துக்கு இன்னொரு கூடுதல் ப்ளஸ் என்னென்னா அந்த படத்தினுடைய ட்ரெய்லர்.
நான் முன்ன கூட நம்முடைய நிகழ்ச்சியிலே சொல்லியிருந்தேன். பாஸ் என்ற பாஸ்கரன் படம் டே 1ல் ஹவுஸ்ஃபுல். அதுக்கு முக்கியமான காரணம் அந்த படத்தினுடைய ட்ரெய்லர் தான். அது மாதிரி இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணியிருக்கு. நான் ரொம்ப நாட்கள் கழித்து ஒரு சில நண்பர்களை பார்த்து பேசிட்டு இருந்தேன். அப்போ அவங்க எல்லாருமே சொன்னது என்னென்னா, சமீபத்தில் வெளியான படங்களில் ட்ரெய்லரில் இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் தான் ரொம்ப அட்ராக்ட் ஆகிருக்கு அப்படின்னு. ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாரையுமே இந்த ட்ரெய்லர் அட்ராக்ட் பண்ணியிருக்கு. அதே மாதிரி படம் இருந்ததுனால அந்த படம் மிகப்பெரிய வெற்றியை குவிச்சிருக்கு அப்படின்னு சொல்லணும். ஒரு பக்கம் ஆகாஷ் வீரனாக விஜய் சேதுபதி அசத்தி இருக்காருன்னா, இன்னொரு பக்கம் பேரரசியாக நித்யா மேனன் 2 பேருமே அந்த படத்தில் பெர்ஃபார்மன்ஸ் பிச்சுவாக இருக்காங்கன்னு எல்லா பத்திரிகை விமர்சனங்களையும் எழுதியிருக்காங்க. நம்முடைய சாவி சித்ரா நேர்காணலில் வந்து விஜய் சேதுபதி பாண்டியராஜ் சொல்லும்போது மிக அழகான ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். இந்த காஸ்டிங்கில் வந்து பாண்டியராஜ் மன்னர் சார் எந்தெந்த கதாபாத்திரத்தில் யார் யார் நடித்தா நல்லாயிருக்கும்னு ஃபிக்ஸ் பண்ணுறது, அது ரொம்ப முக்கியம். ஒரு திரைப்படத்துடைய வெற்றியில் முக்கியமான பங்கு வகிக்கிறது என்னென்னா, கதாபாத்திரங்கள் உருவாக்குறது மட்டும் இல்லை, உருவாக்கப்பட்ட அந்த கதாபாத்திரங்களை யார் நடிக்கிறாங்கன்னு முக்கியம். அந்த சரியான ஆட்கள் நடித்தா தானே அந்த கதாபாத்திரத்துடைய வீச்சை கொண்டு போய் ஜனங்கக்கிட்ட சேர்க்க முடியும். இந்த படத்தில் நடிச்சிருக்க எல்லாருமே ஏதோ சினிமாவில் நடிக்க வந்த நடிகர்கள் மாதிரியே இல்லை, அந்த ஊரில் வாழ்கின்ற கதாபாத்திரங்கள் மாதிரியே இருக்காங்க. அதுதான் அந்த படத்தினுடைய வெற்றிக்கு மிக முக்கியமான காரணம். அதே மாதிரி படத்தினுடைய இசை, சந்தோஷ் நாராயணுடைய இசை வந்து ஒரு நீண்ட ஒரு இடைவெளிக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய ஹிட்டு படமாக அமைஞ்சிருக்கு. இந்த பாட்டு வேறு ஏற்கனவே ஹிட்டு அப்படின்றதுனால அதுவும் இந்த படத்துக்கு பலத்தை சேர்த்துருக்கு அப்படின்னு சொன்னோம். ஒரு பக்கம் சுகுமாருடைய கேமரா ஒர்க்கு எல்லாமே சேர்ந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக அமைஞ்சிருக்கு. லாஸ்ட் ஷோவில் மணிரத்னம் சார் சின்னதாக ஒரு லவ் கான்செப்டில் ஒரு படம் பண்ண போகிறதா நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ இதை பற்றின ஒரு சூப்பரான ஒரு விஷயம் தான் நான் கொண்டு வந்திருக்கேன் சார். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, மணிரத்னம் சார் கொடைக்கானலில் இந்த படத்தை பற்றின ஒரு தீவிரமான டிஸ்கஷனில் இருக்கார். மைட் பி இந்த மந்த் எண்டில் அவர் ரிட்டர்ன் வருவார். வரப்போது ஒரு பவுண்டர் ஸ்கிரிப்டோட தான் வருவார்னு நினைக்கிறேன் சார். அருமை. நீ ஒரு படத்தை பற்றி நியூஸ் சொன்னதுனால நான் இன்னொரு படத்தை பற்றி நியூஸ் சொல்கிறேன். விஷால் ரவி அரசு டைரக்ஷனில் ஒரு படம் நடிக்க போகிறாரு அப்படின்னு முன்னாடியே சொன்னோம். அந்த படத்துக்கான தொடக்க விழாவும் 15-20 நாள் முன்னாடி நடந்தது. இப்போ அடுத்த வாரத்துலேருந்து அந்த படத்துடைய படப்பிடிப்பு சென்னையில் தொடங்குது. ஏறக்குறைய 30 நாட்கள் தொடர்ந்து படப்பிடிப்பு நடத்திருக்காங்க. அந்த படப்பிடிப்பை தொடர்ந்து மூணாரில் அடுத்த ஷெட்யூல் பண்ணுறாங்க. அங்கே 25லேருந்து 30 நாள் நடக்க போகுது அந்த படம். அதுக்கப்புறம் காரைக்கால், அதோடு அந்த படத்துடைய படப்பிடிப்பு நிறைவு பண்ணியிருக்காங்க. விஷாலை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய கேப் ஆகிடுச்சு. அப்படின்னால இந்த படத்துடைய படப்பிடிப்பை சீரியஸாக தொடர்ந்து நடத்தி எப்படியாவது இந்த ஆண்டு இறுதிக்குள்ளே இல்லை அடுத்த ஆண்டு துவக்கத்தை இந்த படத்தை வெளிக்கொண்டு வரணும் அப்படின்னு பிளான் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, see you next week. நன்றி சார். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.